கர்த்தர் தொடர்ந்து நம்மோட கூட பேச போகிறாங்க. நம்ம ஜெபிச்ச போது தேவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி, ஒரு டிசர்ன்மெண்ட். அதுக்காக இன்னைக்கு ராத்திரியும் நீங்க நிச்சயமா ஜெபம் பண்ணுங்க. முடியும்னா இந்த வாரம் முழுசும் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு நல்ல வெளிப்பாடுகளை கொடுங்க. ஒரு ப்ராஃபிட்டிக்கலா நான் ப்ரே பண்ணணும். அந்த கிஃப்ட் கொடுங்க. ஏன்னா பல நேரத்துல அதிகமாய் வஞ்சிக்கப்படுறது யாருன்னா பெண்கள் தான். தானே ஆதியிலிருந்து அந்த வஞ்சகத்துக்குள்ள சிக்கிறது வந்து நிறைய பெண்கள் தான். ஸோ நம்ம ஆவிக்குரிய அனுபவங்கள் நிறைந்த பெண்களா இருக்கிறதுனால நம்மளும் அப்படி வஞ்சிக்கப்படாதபடி கர்த்தர் நமக்கு நல்ல ஞானத்தை கிருபைகளை அதிகமாய் பெருக பண்ணணும். அதுக்காக தொடர்ந்து நீங்க உங்களுக்காக அதிகமா ஜெபம் பண்ணுங்க. ப்ரே ஃபார் யுவர் செல்ஃப். நிறைய பேர் வந்து நம்ம வி ஹேவ் டு ப்ரே ஃபார் அதர்ஸ், பட் ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிக்கலி உங்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு அந்த விஸ்டம் கொடுங்க. ஏன்னா ஒரு ஒன் விமன் ஏன்னா சமீபத்துல நாங்க சில காரியங்களை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது அதை கூடுமானா எதிர்காலத்துல அது நம்ம ஒரு மெசேஜா சேமனா கேட்போம். எனக்கு தெரியாத ஒரு சில பெண்கள்லாம் கர்த்தர் எனக்கு பைபிள்ல இருந்து அப்படியே எடுத்து காண்பிச்சார். நெகட்டிவான ஒரு சில கேரக்டர்ஸ், பாசிட்டிவான ஒரு சில கேரக்டர்ஸ். இது வரைக்கும் நானே அந்த விமன்ஸோட பேரை கேட்டதே இல்லை, அவங்க செஞ்சதை நான் கேட்டதில்லை. அந்த அளவுக்கு வந்து புதுமையாய் சில பெண்களை கொண்டு கர்த்தர் வேதத்தில் செய்த மகத்துவங்களை நினைக்கும் போது பழைய ஏற்பாட்டிலே அவ்வளோ அழகா ஆண்டு செஞ்சிருக்காரு அப்படின்னா புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவி நிறைவை பெற்று நம்மளால கண்டிப்பா பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்ய முடியும். எப்பொழுது சொல்வது போல நீங்க உங்களுடைய குடும்பத்துக்கு இந்த ஊழியத்துக்கு நீங்க தான் உத்தரவாதி. ஆமென். அந்த அந்த பொறுப்புணர்வோடு நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது, செயல்படும் போது கர்த்தர் உங்கள் வழியாக உங்கள் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நிச்சயமாய் கொண்டு வருவார். ஆமென். ஜெபம் பண்ணும்போது நம்ம இந்த வேர்டை சொல்லி ஜெபம் பண்ணணும். நீங்க எது ப்ராமிஸை பெற்றுக்கொண்ட எல்லாரும் அந்த ப்ராமிஸை பெற்றுக்கொள்ளணும். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நிறைவேறுதலை பார்க்கணும்னு. அதே போல ஃபர்ஸ்ட் சாங்கா நம்ம வர்ஷிப்லயும் வந்து யாக்கோபின் தேவன் நம் தேவன் பாடலை பாடல. ஆமா, கர்த்தர் அதை நேர்த்தி அழகா கொண்டு வந்து இணைத்திருக்கிறார். கர்த்தருக்கு எல்லா மகிமையும் உண்டாகட்டும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் திருப்ப வேண்டியது ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம், ஐசையா சாப்டர் 40. நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 2 or 3 வேர்ட்ஸ் நம்ம படிக்க போறோம். 3 to 5, 3லிருந்து 5ஆம் வசனம். இந்த 3 வசனங்கள் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். ஆனா 3 விதங்கள்ல இந்த வசனங்கள் வந்து 2 விதங்கள்ல இது வரைக்கும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா 3வது ஒரு ஆஸ்பெக்ட் தேவ ஆவியானவர் எனக்கு காண்பினார். ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஆமென். இந்த வார்த்தை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆல்ரெடி டைட்டில்ல வந்து ப்ரிப்பேர் த வே, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க. ஸோ வழியை ஆயத்தப்படுத்துகிறதை குறித்து நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ப்ரிப்பேரிங் த வே, அது மட்டும் நான் சொன்னேன். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இது வந்து இட்ஸ் ப்ராஃபஸி அபவுட் ஜான் த பேப்டிஸ்ட். இதே வசனம் வந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3த்துலயும் இந்த வசனத்தை வந்து கோட் பண்ணி சுவிசேஷகர்கள் எழுதி இருக்கிறாங்க. பட் ஏன் இந்த பர்டிகுலர் வசனத்துல நம்ம வாசிக்க போறோம் இதுல இருந்து ஒரு சில காரியங்கள் நாம் என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம வந்து தெரிந்து கொள்ள போகிறோம். ஸோ முதல்ல இந்த 2 வசனத்தை, அதாவது 3 and 4, இந்த 2 வசனத்தை மட்டும் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஐசையா சாப்டர் 40 verse 3 and 4, 3-4 வசனங்களை நம்ம இருக்கிறவங்க பைபிள் எடுக்க முடியும்னா நீங்க சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் என்றும். போதும். இந்த வசனத்துக்கு அப்புறமா நம்ம கடைசி வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம், 5ஆம் வசனத்தில். ஸோ இங்க நம்ம வாசிக்கிறோம், யோவான் ஸ்நானகன் ஏசு கிறிஸ்துனுடைய ஃபர்ஸ்ட் கம்மிங்க்கு அவர் எப்படி இந்த வழியை ஆயத்தப்படுத்தினாரு அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த வழியை ஆயத்தப்படுத்துறதுக்கு 4 விஷயத்தை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். 1, பள்ளங்கள் உயர்த்தப்படுறது, வேலிஸ் ஆர் பீன் லிஃப்டட், பள்ளங்கள் உயர்த்தப்படுறது. 2வது, மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படுகிறது. 3வது, கோணலானது செவ்வையாகணும். 4வது, கரடு முரடானவைகள் சமமாகும். இந்த 4 வேலையும் ஒருத்தர் செய்யும் பொழுதுதான் அந்த வழியாக, அந்த பாதையின் வழியாக தேவனால் வர முடியும் அப்படின்றதான் இங்க நம்ம வாசிக்கிறோம். ஸோ இந்த 4 காரியத்தையும் செய்கிறதுக்கு தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பர்சன் தான் ஜான் த பேப்டிஸ்ட். ஸோ ஜான் த பேப்டிஸ்ட் ஜீசஸோட ஃபர்ஸ்ட் கம்மிங்க்கு முன்னாடி வந்து இந்த 4 விஷயத்தையும் செஞ்சிருக்கிறார். ஸோ திஸ் மே லுக் லைக் ஒரு மலை இருக்கிற மாதிரி, குன்றுகள் இருக்கிற மாதிரி அப்படி நம்ம பிசிக்கலா அசியூம் பண்ணாம, திஸ் இஸ் ஆல் ஸ்பிரிச்சுவல்.
எல்லாமே வந்து ஒரு ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்க வேண்டும். அவர் எந்த மலையும் போய் வெட்டி சாச்சிட்டு இல்ல, எந்த பள்ளத்திலையும் கொண்டு போய் மண்ணை என்ன பண்ணிட்டு இல்ல, யோவான் ஸ்நானகன் போட்டு கொண்டு இல்ல, எந்த ரோலரையும் எடுத்துட்டு போயிட்டு யோவான் ஸ்நானகன் எங்கெல்லாம் கரடு இருக்கோ அதெல்லாம் சமப்படுத்திட்டு இல்ல. தட் வாஸ் நாட் த ஒர்க் ஜான் வாஸ் டூயிங். இட் இஸ் நாட் பிசிக்கல். எதுவுமே இங்க படிக்கிற மாதிரி பிசிக்கலா இல்லாம எல்லாமே ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல எழுதப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஜான் த பேப்டிஸ்ட் முதல்ல இந்த பூமிக்கு வந்து, நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் இந்த பூமிக்கு வந்து நம்ம லூக்கா மத்தேயு 3 அவர் குறிச்சு வாசிக்கிறோம், லூக்காலையும் நம்ம வாசிக்கிறோம். இந்த பள்ளங்களை நிரப்புகிறதும் மேடுகளையும் மலைகளையும் தாழ்த்துகிறதும் எப்படின்னா, ஒரு ரோட அழகா செவைப்படுத்தி, இப்ப ரீசென்ட்லியா இல்ல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோடிஜி வந்து மும்பைக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் மும்பைக்கு வரும்போது அந்த ரோடு எல்லாம் பயங்கரமா போட்டு, சைட்ல இருக்கிற ஸ்லம்மை எல்லாம் திரையெல்லாம் போட்டு மூடி, அந்த மாதிரி பீப்புள், ஒரு பெரிய ஆள் யாராவது ஒருத்தங்க அந்த ரோட்ல வராங்கன்னா அப்பதான் அந்த ரோடே நம்ம ஆட்டில் போட ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் மேடு பள்ளமா இருக்கும். பட் ஏதோ ஒரு அரசியல்வாதி வராங்க, இல்லை ஏதோ ஒரு பெரிய ஆட்கள் வராங்கன்னா they will try to make the way clear so that அந்த வழியா அவர் சீக்கிரமா கடந்து போய் செய்ய வேண்டியது செய்து முடிக்கிறதுக்கு. ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஐ மீன் அதை செய்து முடிக்கிறது. அதே போல இயேசு இந்த பூமிக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிக்கிறதுக்கு இப்படி ஒரு பர்சன் தேவைப்பட்டார். அதுதான் நம்ம லூக்கா 3ஆம் அதிகாரத்துல அவர் நின்று அவர் பிரசங்கிச்ச அந்த பிரசங்கத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானகன் அவர் அதை பிரசங்கிக்கும் பொழுது, நீங்க அதுக்கப்புறம் கூட வாசிச்சு பார்த்துக்கலாம் வீட்டுக்கு போய். 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரையிலும் நம்ம அதை வாசிச்சோம்னா, அங்க 10ஆம் வசனத்துல இருந்து ஜனங்கள் வந்து கேக்குறாங்க என்ன பண்ணணும். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவங்க மனம் திரும்பி இயேசுக்குள்ள வராங்க. they want to get baptized. அது என்ன சொல்றாங்கன்னா, மனம் திரும்புதலுக்கேற்ற ஒரு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஞானஸ்தானத்துக்கு அவங்க வராங்க. ஆனா அவங்க வரும்போது ஜான் த பேப்டிஸ்ட் சொல்றாரு, நீங்க வெறும் ஜஸ்ட் இங்க வந்து பேப்டிசம் எடுக்கிறதுனால மாத்திரம் இல்ல, செகண்ட் அவர் சொல்றாரு, உங்களுடைய ஆக்ஷன்ஸ் அதை ரொம்ப அதிகமா ஹைலைட் பண்ணி அவங்களுக்கு சொல்றாரு. அவங்களும் என்ன கேட்கறாங்கன்னா, சாதாரண ஜனங்கள் ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பண்ணணும்னு கேட்கறாங்க. அப்ப அவங்க ஜான் அதுக்கு ரிப்ளை பண்றாரு, உங்ககிட்ட 2 வஸ்திரம் இருந்தா 1 கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்குறோம், ஆயக்காரர் வந்து அவர் இடத்துல பேசுறாங்க. அதுக்கப்புறம் போர் சேவகர் ஒவ்வொருத்தரும் வந்து நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்பொழுது, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற மேடு பள்ளங்களை அவர் என்ன பண்றாரு, சரி செய்வதற்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஸோ வாட் ஜான் த பேப்டிஸ்ட் இஸ் டூயிங் இஸ் ஜஸ்ட் டு மேக்ஸ் தேர் ஆக்ஷன், அவங்களுடைய கிரியைகளை சரி செய்ய சொல்றாரு. யார் அதிகமா பணம் வாங்குறாங்களோ நீ அதிகமா வாங்காதப்பா, உனக்கு இருக்கிற சம்பளம் போதும்னு இரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. பாத்தீங்களா, உங்ககிட்ட 2 வஸ்திரம் தான், அது 1 வஸ்திரத்தை எடுத்துக்கோடு. இப்படி ஜான் த பேப்டிஸ்ட் அந்த இதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஆக்ஷன்ஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸை அவங்களுக்கு பண்ணும்படி, அவங்க வாழ்க்கையில ஒரு சில நிலைகள்ல மாற்றத்தை கொண்டு வரும்படி அவர்களுக்கு ஜான் கட்டளையிடுறார். இப்ப செகண்ட் கமிங் ஆஃப் த ஜீசஸ் வரப்போது நீங்களும் நானும் தான் அந்த பொறுப்புல இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்? ஹல்லேலூயா. ஜான் த பேப்டிஸ்ட போல கர்த்தர் இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் வருவதற்கான வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு பொறுப்பு நமக்குள்ள என்ன பண்ணுது இருக்கு. இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல தான் முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் கமிங் செகண்ட் கம்மிங்கை பத்தி மட்டும் இதை வச்சு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா மெடிடேட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா தேவன் திடீர்னு இந்த ஒரு வார்த்தையை திருப்பி ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல எனக்கு காண்பித்தார். அந்த வார்த்தை தான் 5ஆம் வசனத்துல இருக்கிற முதல் வார்த்தை, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். எல்லாரும் சேர்ந்து இதை சொல்லாமா என் கூட சேர்ந்து? கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். வாட் இஸ் தட் ப்ராமிஸ் தட் God wants to give you is the glory of the God will revealed. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமாகும் என்பதே கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு வாக்குத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு அடிப்படை கண்டிஷன் இருக்கு. என்னன்னா ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். இப்ப ஆண்டவர் வந்து இந்த ஆஸ்பெக்ட்ல எனக்கு இந்த கர்த்தருடைய மகிமை வெளியரங்கம் ஆகும் என்ற வார்த்தையை காண்பித்த உடனே ஆவியானவர் அடிமையோடு பேச ஆரம்பித்தார். எனக்கு அந்த நட்ஜிங் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னா, ஃபார் மீ டு பிரிங் அப் மை க்ளோரி, என்னுடைய மகிமையை நான் வெளியரங்கமாக்குறதுக்கு ஒரு மனுஷன் ஒரு மனுஷி இவைகளை சரி செய்கிறவர்களா இருக்கணும். வழியை ஆயத்தப்படுத்துறதா. வழியை எப்படி ஆயத்தப்படுத்துறது? கர்த்தர் வந்து உங்க வீட்டுல கிரியை செய்யணும். கர்த்தருடைய மகிமை உங்க வீட்டுல வெளியரங்கமாகணும். கர்த்தருடைய மகிமை உங்களுடைய குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க ஊழியத்துல. இஃப் யூ வாண்ட் டு see the glory of the God revealed in your life or in your family, there should be one person rising up to
டு மேக் த வே. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஸ்திரீயோ ஒரு புருஷனோ எழும்பினால் மகிமை ஆட்டோமேட்டிக்கா வெளியரங்கமாகும் என்பது கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்றைக்கு யோவான் ஒரே மனுஷர் ஒன் மேன், ஒன்லி ஒன் மேன் ரேசிங் அப், அவர் வழியை ஆயத்தப்படுத்த அவர் ஒருத்தர் எழுப்பினதுனால எவ்வளவு பயங்கரமான கிரியைகள் இயேசு கிறிஸ்துவினால கலிலேயா, சமாரியா, யூதேயா என்கிற பட்டணங்கள்ல நடந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சுற்றி இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஃபார் க்ளோரி டு பி ரிவீல்ட், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிறதற்கு நீங்க எழுந்து ஒரு வழியை ஆயத்தப்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தர் வந்து கிரியை செய்யறதுக்கு யூ ஹாவ் டு பிகம் அ பாத் மேக்கர். ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் நீங்க மாறுனீங்கன்னா அதன் வழியாய் கர்த்தர் வந்து உங்கள் குடும்பத்துல அவருடைய மகிமைய, உங்க வாழ்க்கையில அவருடைய மகிமைய கர்த்தர் வெளியரங்கமாக்க விருப்பமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை இந்த ராத்திரி உங்களுக்கு கர்த்தர் தெரிவிக்கிறார். ஆமென். நீங்க ஜான் த பேப்டிஸ்ட், நம்ம டூ ஆஸ்பெக்ட்ஸ், அது ஃபர்ஸ்ட் கமிங் செகண்ட் கமிங் ஒரு ஆஸ்பெக்ட் இருந்தாலும் இது வந்து தி ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டா. இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச 2 ஸ்திரீகளை உங்களுக்கு முன்னாடி நான் நிறுத்த போடுவேன். இந்த 2 ஸ்திரீகளுமே, ஒரு ஸ்திரீ பள்ளத்தை நிரப்பினால் ஒரு ஸ்திரீ மலையை தகர்த்து போட்டார். இவங்க 2 பேரும் இந்த காரியத்தை செஞ்சதுனால அங்க கர்த்தருடைய மகிமை, the glory of the God reveal ஆச்சு. அப்படிதான் கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்ன பண்ற விரும்புறாருன்னா, உங்களை கொண்டு இந்த பள்ளங்களை நிரப்ப, உங்களை கொண்டு இந்த மலைகளையும் குன்றுகளையும் தாழ்த்த கர்த்தர் இன்றைக்கு விரும்புறார். சொல்லுங்க, வாய் திறந்து என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன், நான் பள்ளங்களை நிரப்ப போறேன், நான் மலைகளை குன்றுகளை தாழ்த்த போகிறேன். அல்லேலூயா. உங்க கைகள்ல இன்னைக்கு அந்த யோவான் கைகள் அந்த பொறுப்பை கொடுத்து இந்த பூமிக்கு ஆண்டவர் எப்படி அமிச்சாரோ அதே போல உங்க கைகள் அந்த பொறுப்பையும் அந்த அபிஷேகத்தையும் கர்த்தர் இன்னைக்கு கொடுக்குறார். உங்க கைகள்ல ரிசீவ் தட் பவர். நான் சமீபத்துல இந்த கடைசியா பெண்கள் கூட்டத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் ஒரு பெண் விசேஷமா ஒரு வாலிப பிள்ளை வந்தா. அந்த பிள்ளை வந்து கடைசியா ஜெபிக்கும் போது அந்த பிள்ளை கண்கள்ல கண்ணீர் இருக்கு. பட் அவளால வந்து அவ வாழ்க்கையில் நடந்தது எனக்கு சொல்றதுக்கு முடியல. பட் அவளுடைய முகத்தை பார்த்தோன்னே என்ன பிரச்சனை அப்படின்னு நான் கேட்டு ஐ brought out what is the problem. ஏன்னா அவளுடைய குடும்பம் இடிக்கப்பட்டிருக்கு, அவ கணவரும் அவளும் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்றத நான் தெரிந்து கொண்டேன். தெரிந்த உடனே நான் பொதுவாகவே தலை மேல அதிகமா நிறைய பேருக்கு வச்சு ஜெபிக்க மாட்டேன். I lay my hands on their shoulders. பட் என்னன்னு தெரியல, ஆவியானவர் அந்த பெண் கையை பிடிச்சு ஜெபிக்க வச்சார். கையை பிடிச்சு ஜெபி, அப்படியே அந்த பிள்ளையோட கையை பிடிச்சு ஜெபிக்க அந்த பிள்ளைங்கள ஒரு உன்னத அனாயிட்டிங் கர்த்தர் நிரப்பினார். இந்த கையை கொண்டு கர்த்தர் கட்ட போறாரு, உன் கையை கொண்டுதான் கர்த்தர் பிசாசு இடிச்சுட்டான், ஆனா உன் கையை கொண்டுதான் கர்த்தர் கட்ட போறாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அந்த பிள்ளையினுடைய ஆவி துள்ள ஆரம்பித்தது. அல்லேலூயா. அன்னைக்கு அவர் ஒரு புதிய அனாயிட்டிங்க கர்த்தர் அவருடைய கரங்களை கொடுத்த. நான் சொன்ன, நீ கை உயர்த்தி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணு. எந்த சத்துரு உன் குடும்பத்தை இடிச்சானோ கர்த்தர் அவனை வெட்கப்படுத்தி உன் குடும்பத்தை மறுபடியும் கட்டி உன் கணவரோட வாழ வைப்பார் என்று கர்த்தர் அவளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அனுப்பினார். ஐ நோ ஷி ஹஸ் ரிசீவ்ட் தி ப்ராமிஸ் அண்ட் தி அனாயிட்டிங். அதனால நான் முழுமையா கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசிக்கிறேன். மறுபடியும் அவளை கொண்டே கர்த்தர் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, யூ ஷுட் ரிசீவ் தட் பவர். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஸ்திரீ தான். நியாயாதிபதிகள் புத்தகத்துல 4:5 வாசிக்கும் பொழுது 2 ஸ்திரீகள் நமக்கு தெரியும். ஒரு ஸ்திரீயின் பேர் தெபோராள், மற்றொரு ஸ்திரீயின் பேர் யாகேல். 2 பேரும் என்ன செஞ்சாங்க நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் தெபோராள் என்ன செய்யறா அப்படின்னா, பள்ளங்களை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. பள்ளங்கள். இப்ப பள்ளங்களை வேலிஸ் எப்படின்னா, இந்த யுத்தத்தை செய்ய வேண்டிய இதுக்கு ஒரு தலைமையா இருக்க வேண்டிய ஒரு மனுஷனுக்கு பெயர் தான் பாராக். ஆமாதானே? இப்ப இந்த பாராக்க 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அவள் நப்தலியில் உள்ள, நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம், Judges chapter 3 verse 6, 3:6 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரர்களும் செபுலூன் புத்திரர்களும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், நான் யாபேனின் சேனாதிபதியாகிய சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்தில் வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கு பாராக் சொல்றார், நீ என்னோடு கூட வந்தார். ஏன்னா பாராக் இப்ப பயம் என்கிற ஒரு பள்ளத்தாக்குல இருக்கிறாரு, டிஸ்கரேஜ்மெண்ட் ஒரு பள்ளத்தாக்குல இருக்கிறார். இப்ப கர்த்தர் தெபோரால பயன்படுத்தி அந்த பள்ளத்தை நிரப்புறாரு. இல்லப்பா, உன்னால முடியும், உன் கையில தான் கர்த்தர் கொடுக்க போறாரு. அந்த சத்ருவை கர்த்தர் இழுத்துட்டு வந்து உன் கையில கொடுக்க போறாரு.
when he was depressed, when he was low. பாராக் ஒரு ஒரு லோவான ஸ்டேஜ்ல, ஒரு 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 வேலி, ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவத்துல பாராக் இருக்கும் பொழுது, இல்ல கர்த்தர் உன் கையில கொடுக்க போகிறாரு, கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிறார் என்று சொல்லி அவள் ஒரு தீர்க்கதரிசியாய் மாறி அந்த பள்ளத்தாக்கை அவள் முதலாவது நிரப்புகிறார். அல்லேலூயா. ஒரு ஸ்திரீ பள்ளத்தாக்க நிரப்புறா. அடுத்த ஸ்திரீ வராங்க பாருங்க. இப்ப அடுத்த ஸ்திரீ யாரு அப்படின்னா, இவ ரொம்ப சாதாரணமான ஒரு ஸ்திரீ தான். ஆனா இந்த ஸ்திரீயின் கைகள்ல மேட்டிமையாய் பேசி தன்னுடைய பலத்தை, தன்னுடைய புயத்தின் மேல நம்பிக்கை வைத்திருந்த, மலையை போல தன்னை காண்பித்து இஸ்ரவேல் ஜனங்களை மடங்கடித்திருந்த சிசராவை கர்த்தர் கொண்டு வந்து அவ கையில கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. யூ ஜஸ்ட் ரீட் திஸ். அந்த இடத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, அந்த கேனியனாகிய ஏப்போரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு அவன் ஓடி வந்தான். வசனம் நம்ம எழுதுறவங்க நீங்க எழுதி கொள்ளலாம். அப்ப 21ஆம் வசனத்துல, அவள் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கைகளிலே ஒரு சுத்தியை பிடித்து மலையை நொறுக்குறா. ஹல்லேலூயா. அவ மலைகளை என்ன பண்றா? கைகளில் ஒரு சுத்தியை எடுத்து. யூ see that spiritually. ஆவிக்குரிய கண்கள்ல பாருங்க இந்த 2 பெண்களையும். மாம்ச கண்கள்ல பாக்குறதை விட இப்ப கர்த்தர் உங்க ஆவிக்குரிய கண்களை திறப்பாராக. அவளை கொண்டு பள்ளத்தாக்கை நிரப்பினவர் இவளை கொண்டு மலைகளை உடைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 2 ஸ்திரீகளையும் கொண்டு பள்ளத்தாக்கை நிரப்பி மலைகளை உடைத்த உடனே கர்த்தருடைய மகிமை ஆட்டோமேட்டிக்கா வெளியரங்கம் ஆகுது. இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுப்பாராக. பள்ளங்களை நிரப்புற அபிஷேகம். கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள வந்து கிரியை செய்ய முடியாதபடி சில பள்ளங்கள் இருக்கு. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கம் ஆக முடியாதபடி there are certain valleys, there are certain valleys, there are certain mountains that is actually hindering God's அப்பியரன்ஸ். கர்த்தர் வந்து செயல்படுவதற்கு தடையாய் நின்று கொண்டிருக்கிற சில மலைகளையும் சில பள்ளத்தாக்குகளையும் இடிப்பதற்கும் நிரப்புவதற்குமான ஒரு அபிஷேகத்தை அன்றைக்கு கர்த்தர் யோவானின் மேல வச்சது போல உங்க மேல கர்த்தர் வைக்க விரும்புறார். ஏன் அது செய்யணும்? என கர்த்தர் சொல்லி இருக்கிறார், என்னுடைய மகிமையை நான் விளங்க பண்ணுவேன். எத்தனை பேர் விரும்புறீங்க உங்க மகிமை என் வாழ்க்கையில வெளியரங்கம் ஆகணும்பா? your glory has to be revealed. அது வெளியரங்கம் ஆகணும். அந்த வசனத்துல மாம்சமான யாவருடைய கண்களும் அதை காணும். மாம்சமானவங்கன்னா தேவனை நம்பாத, தேவனை அறியாத அப்படி இருக்கிற ஜனங்கள் கூட கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவருடைய மகிமையை பார்க்கும்படி கர்த்தர் செய்வாராக. ஆமென். ஆண்டவர் ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல இன்னைக்கு உங்களோட பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட விரும்புறது என்ன தெரியுமா? ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவர், அன்றைக்கு தெபோரால் செய்தாலே பள்ளமா டவுன்ல லோல இருந்த இந்த மனுஷன் இந்த பாராக்கை எழுப்பி முதல்ல அந்த பள்ளத்தாக்க நிரப்புறார். ஃபர்ஸ்ட் பள்ளத்தாக்க நிரப்புறார். அடுத்து கர்த்தர் எழுப்புகிறார் யாகேல. அவ என்ன பண்றா? கையில் ஒரு ஈட்டியை பிடித்தவளால் மலைகளை என்ன பண்றா? நொறுக்குகிறார். ஹல்லேலூயா. இந்த 2ம் இணைந்து செயல்பட்ட பொழுது 40 வருஷம் கர்த்தருடைய மகிமை அந்த இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு வெளியரங்கமாயிடுது. ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளோ மாம்சமுள்ள மனுஷர்கள் இஸ்ரவேல் படுகிற பாட்டை பார்த்திருப்பாங்க. அப்ப தன்னை சுற்றி இருந்த எல்லா தேசமும் 40 இயர்ஸ் இந்த ஜனங்க சந்தோஷத்தோடு யாருக்கும் அடிமையாகாம சுதந்திரமா சுயாதீனமா வாழ்ந்ததை அவர்களை சுற்றி இருந்த சகல தேசமும் கண்டது. இன்னைக்கும் சுற்றி இருக்கிற எல்லாரும் they should see the glory that is revealed. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளியரங்கம் ஆகிறத அவங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க வழியை ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவரிடத்துல கேளுங்கப்பா, வழியை ஆயத்தப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க. நிறைய நேரத்துல ஆண்டவருக்கும் ஆசைதான் அவங்க குடும்பத்துல வந்து சில காரியத்தை செய்யணும், உங்களை பிளஸ் பண்ணணும், உங்க வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றணும். பட் தேர் ஆர் சம் ஹிண்ட்ரன்ஸ். ஏதோ ஒரு சில தடைகள் உங்கள் குடும்பத்துல கர்த்தர் வந்து கிரியை செய்வதற்கு இருக்கு. ஆண்டவர் என்று ஸ்பிரிச்சுவலி நீங்க அதை வந்து ஆண்டவரிடத்துல கேட்டீங்கன்னா God will give you that wisdom. சில பள்ளங்கள் இருக்கு. இந்த பள்ளத்தை நிரப்பாம விட்டுட்டீங்கன்னா கர்த்தரால உள்ள வர முடியாது. சில மலைகள் இருக்கு, சில மேட்டிமையான சில கிரியைகள் இருக்கு. இதெல்லாம் நீங்க நொறுக்காம விட்டீங்கன்னா கர்த்தரால வர முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தரால வந்து கிரியை செய்ய முடியாது. தேவன் கிரியை செய்வதற்கு எது தடையா இருக்கிறதோ அந்த தடைகளை இன்றைக்கு நீங்கள் மாற்றி தர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அதுதான் preparing a way. நீங்க ஒரு வே ப்ரிப்பேர் பண்ணுங்க, God will come through. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அழகான பாடல் ஃபாதர் வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழி விடுங்கள், மகிமையின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும், உள்ளே நுழையட்டும். இதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படியே பைபிளை பக்கத்துல வச்சுட்டு I was just sitting and worshiping God. இந்த வசனத்தை வாசிச்சு பைபிள் வச்ச உடனே ஆண்டவர் இந்த பாடலை பாட தேவாவியானவர்
என்னை ஏவினார். அல்லேலூயா. அந்த பாட்டை பாட பாட ஐ ஃபெல் அந்த அந்த வார்த்தையை பாருங்க, மகிமையின் ஆண்டவர் பராக்கிரம் அவர் உள்ள வரணும்னா சில வாசல்கள் தலையை உயர்த்தணும். அல்லேலூயா. சில கதவுகள் திறக்கப்படணும். சில நேரத்துல நம்மளே சில கதவுகளை அடைத்து வைத்திருப்போம். சில குன்றுகள் நம்முடைய வீடுகள்ல மலை போல சில காரியங்கள் நம்ம வீட்டுல இருக்கும். ஆவியில நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும், காட் வில் ரிவீல் யூ. உங்க மூலியமா அந்த மலைகளை கர்த்தர் நொறுக்குவார். ஆமென். உங்க வாயின் மூலமாக நம்ம ஆல்ரெடி இந்த மலைகளை குறிச்சு நிறைய தியானிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. மலையை பார்த்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போனா போகும். உங்க வாயில அவ்வளவு ஒரு பவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டு சொல்றார், நீ பார்த்து அந்த மலையை பார்த்து பேசு. யூ ஸ்பீக் டு த மவுண்டன் அண்ட் சே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் அந்த மலைகளை நிறைய பேருடைய லைஃப்ல எனக்கு வந்து மெசேஜஸ் அனுப்பும் போது பீப்புள் சொல்லும் போது சொல்லுவாங்க, சிஸ்டர் நான் வந்து ஒரு டெஸ்டிமோனி ரீசெண்டா இந்த ரூவா டிவில ஒரு டெஸ்டிமோனி ஷேர் பண்ணும்போது அந்த ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, உங்களுடைய டெஸ்டிமோனி பார்த்து நான் ஜெபிச்சேன், இப்ப நான் பிரெக்னெண்டா இருக்கிறேன், நவ் ஐ எம் பிரெக்னென்ட், நீங்க சொன்ன மாதிரியே நான் ஜெபிச்சேன், இப்ப கர்த்தருடைய கிருபையினால நான் திருப்பி பிரெக்னென்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு ஒரு டெஸ்டிமோனி ஒரு சிஸ்டர் வந்து அதுல ஷேர் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு கீழே இன்னொரு சிஸ்டர் என்ன ஷேர் பண்ணிருக்காங்க, நானும் ஜெபிச்சேன் ஆனா எனக்கு அது நடக்கல. So there are two kind of people where ஒரு விஷயத்தை பார்க்கும்போது they pray and they receive. There are another kind of people who pray with same faith. இப்ப அந்த சிஸ்டர் வந்து விசுவாசத்தோட ஜெபிக்கலன்னு நான் சொல்ல முடியாது. விசுவாசத்தோட அவங்க இல்ல, இவங்க கிட்ட ஏதோ குறை இருக்கு, அதனாலதான் அந்த ஜெபங்கள் கேட்கப்படல. இல்ல, ஏதோ ஒரு obstacles இருக்கும். கர்த்தர் உள்ள வர முடியாதபடி, கர்த்தர் அந்த கற்பத்தை ஆசீர்வதிக்க முடியாதபடி ஏதாவது ஒரு obstacle இருக்கும். அதுக்காக தான் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ல நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேவ ஆவியானவர் அதை வெளிப்படுத்துவார். ஒருவேளை சில விஷயங்கள் நம்ம செய்தது, சிலது நம்ம பேசினது, இல்ல சில முற்பிதாக்களுடைய சில காரியங்கள், இல்ல நம்ம இருக்கிற அந்த பட்டணத்துக்குரிய சில காரியங்கள், ஏதோ ஒன்று நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தடையா இருக்கலாம். நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த பள்ளத்தாக்க நீ நிரப்பு, ஃபர்ஸ்ட் நீ நிரப்பு அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது உங்களை நிரப்புகிற அபிஷேகத்தினால என்ன பண்ணுவார் கர்த்தர்? ஹல்லேலூயா, ஃபில் பண்ணுவார். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த பள்ளத்தாக்க நிரம்ப ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஒரு மலை இருக்கு, நான் உள்ளே வந்து என்னுடைய மகிமை வெளிப்பட முடியாதபடி there is a mountain in your family அப்படின்னு கர்த்தர் காமிக்கும் போது when you pray that mountain will fall apart. அந்த மலை கீழே விழுகிறத நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. சில கரடு மேரான காரியங்கள் இருக்கு, சில இன்டிசிப்ளினான ஆக்டிவிட்டிஸ் வீட்டுல இருக்கு. இந்த டிசிப்ளின் அந்த கரடு முரடானதாலும் நீ சமப்படுத்து அப்படின்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸை நீங்க அப்படியே மாற்றும் பொழுது, ஏன்னா இது எல்லாமே கிரியை தான். இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் த ஆக்ஷன்ஸ். அதனாலதான் நான் ஜான் த பேப்டிஸ்ட காமிச்சேன். அவர் கிரியைகளை தான் மாற்ற சொல்றார். அந்த இன்டிசிப்ளினரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, இதை நீ மாற்று அப்படின்னு தேவ ஆவியானவர் உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்க அந்த கரடானவைகளை சமப்படுத்தும் பொழுது மகிமையின் ராஜா உள்ளே பிரவேசிப்பார். அவருடைய மகிமையை உங்களுக்கு வெளியரங்கமாக்குவார். அந்த பிளெஸிங்ஸை வந்து கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு ரிவீல் பண்ணுவார். ஸோ சம்டைம்ஸ் வென் வி ப்ரே நமக்கு அது உடனே நடக்குது. சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு நடக்க மாட்டேங்குது. நிறைய பெண்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி, நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் ஃபாஸ்ட் பண்றேன், ஐ எம் ட்ரைங் டு பி த பெஸ்ட், ஆனா why it is not happening? ஆண்டவர் என்ன இன்றைக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். எவ்ரிதிங் இஸ் ஃபைன், ஆனா இன்னும் வழி ஆயத்தமாகல. நான் உட்பிரவேசிக்கிற அளவிற்கு, என்னுடைய மகிமை வெளியரங்கம் ஆகிற அளவிற்கு ஒரு சில ஆயத்த பணிகளை நீங்க செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். There are some preparations that you have to do for God to come inside your life and to do some miracles. கர்த்தர் அற்புதங்களை செய்வதற்கு நீங்க உங்க வாழ்க்கையில சில preparation activities, சில preparations நீங்க பண்ணணும். இன்னைக்கு அந்த அனாயிட்டிஙங் கர்த்தர் உங்க நம்ம மேல ஊற்ற போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கண்டிப்பா. ஏன்னா குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமானால் தான் ஜெயம் வரும். அல்லேலூயா. ஆயத்தம் என்பது ஒரு அற்புதமான விஷயம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்றார், நீ வந்து பலி செலுத்து அப்படின்னு சொன்ன உடனே வசனம் சொல்லுது, அவன் அதிகாலமே எழுந்து ஆயத்தப்பட ஆரம்பித்தான். He is first raising up early and he is preparing. அந்த preparation is very 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 important. ஆயத்தப்படுதல் ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதை சரியான முறையில் அந்த ஆசீர்வாதத்தை பிரயோஜனப்படுத்துவதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? சில நேரத்துல we may be proud to receive a blessing. Sometimes we may be too discouraged to receive a blessing. சில நேரத்துல நீங்க விசுவாசத்துல ரொம்ப பள்ளத்தாக்குல போய் இருப்பீங்க. இந்த பள்ளத்தாக்குல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க விசுவாசத்தை அதிகரிச்சு உங்க விசுவாசத்தை நிரப்பி சமநிலைக்கு வரணும். when you come out of that valley, அந்த அவிசுவாசம் என்கிற பள்ளத்தாக்கின் மேல ஏறி வந்தீங்கன்னா தான் கர்த்தரால அதன் வழியாக பிரவேசித்தவருடைய மகிமையை வெளியரங்கமாக்க முடியும். Sometimes we are so proud standing in the mountain. ஒருவேளை நம்ம அப்படி மலைகள் மேல நின்று கொண்டிருக்கலாம். அதெல்லாம் உடைச்சு, இல்ல நான் இல்ல, என்னால ஒன்னும் இல்ல, என் பணத்தினால ஒன்னும் இல்ல, என் பின்புலத்தினால ஒன்னும் இல்ல, எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு நீங்க அந்த மலைகளை நொறுக்கி வந்து ஒரு தரையின் மேல நிற்கும் பொழுது கர்த்தர் ஒருவேளை அந்த ஆசீர்வாதத்தை விளங்க செய்வார்.
மேபி யூ ஆர் நாட் ப்ரவுட். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராகிலும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு இருக்கலாம். தேவன் உட்பிரவேசிக்க முடியாதபடி சில கரடான தவறான சில காரியங்கள் அங்க நம்ம வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானகன் அந்த சேவகர்களை பார்த்து, அந்த ஆயக்காரெல்லாம் பார்த்து சொல்லும்போது சொல்றாருப்பா, அதிகமா காசு வாங்காதீங்க, கரெக்டா வாங்குங்க அப்படின்னு சொல்லி தராரு. ஸோ சில நேரத்துல நம்முடைய குடும்பங்கள்ல ஒரு சில பேர் செய்கிற சில கிரியைகள், ஆக்ஷன், லஞ்சம் வாங்குறது, அநீதியான கிரியைகளை செய்கிறது, தேவனுக்கு கோபம் ஊட்டுகிற சில காரியங்களை தலையிடுறது, விக்கிரகங்களோட ஐக்கியப்படுறது, இப்படி சில கரடானவைகள் அங்க இருக்கும்னா, உங்க பொறுப்பு அது. நீங்க தான் அதை சரி செய்யணும். ஆமென். அல்லேலூயா. நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறார். நீங்க அவர் சொன்னா கேட்கலாம் விட்டுருங்க. சொல்ல வேண்டியவர்கிட்ட சொல்லுங்க. அவர் சொன்னா எல்லாருமே கேட்பாங்க. அல்லேலூயா. அது நேச்சாரா இருந்தா கூட கேட்கணும். அவருக்கு கர்த்தர் ஆமா நீங்க சொல்லி கேட்கலையா? நான் சொல்றேன் சிஸ்டர், அவர் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியும். இந்த கரடு தான், இந்த கரடும் முரட்டும் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு தடைன்னு எனக்கு தெரியும் சிஸ்டர். அந்த கிரியைகள் தான் எங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம் வர முடியாத மாதிரி தடையா இருக்கு. நான் சொல்லி பாக்குறேன், கேட்க மாட்டேங்கிறார் சிஸ்டர் அப்படின்னா நான் சொல்லுவேன், போய் யார்கிட்ட சொல்லுமோ அவர்கிட்ட சொல்லுங்க. கர்த்தர் கொண்டு வருவார் இயேசுவின் நாமத்துல. ஆமென். இந்த கரடுகளை சமமாக்குகிற பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. இந்த 4 விஷயமும் நீங்க இன்னைக்கு போய் ஜெபிக்க போறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றீங்க? 4 வார்த்தைகள். ஆண்டவரே, என் வீட்டில் இருக்கிற பள்ளங்களை இயேசுவின் நாமத்துல நான் நிரப்புறேன். என் குடும்பத்தில் இருக்கிற மலைகளை நான் இயேசுவின் நாமத்துல என்ன பண்றேன்? மலைகளையும் குன்றுகளும் சமமாகட்டும் அப்படின்னு நீங்க சொல்லி வாய்களை திறந்து ஜெபிங்க. இந்த 4 பாயிண்ட் சொல்லாம வாய்களை திறந்து, மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படட்டும், தாழ்த்தப்படட்டும், தாழ்த்தப்படட்டும். மேட்டிமையான எண்ணங்கள் தாழ்த்தப்படட்டும் இயேசுவின் நாமத்துல. மலைகளை போன்று இருக்கிற சில சில கிரியைகள் தாழ்த்த அசைக்க முடியாம சில பல வருஷங்களா எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற சில கிரியைகள் தாழ்த்தப்படட்டும். மூன்றாவது நம்ம என்ன? கோணலானவைகள், கோணலானவைகள், ஒரு ஒழுங்கற்று இருக்கிற சில காரியங்கள், அப்படியே கரடு முரடானவைகள், இவைகள்ல சமமாகும். ஆமென். நீங்க பாருங்க, இந்த கோணலானவைகளுக்கும் ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த தாழ்த்த பள்ளத்துக்கும் மலைகளுக்கும் நான் வந்து தெபோராலையும் யாகேலையும் காண்பிச்சேன். இந்த கோணலானதுக்கும் கரடானவைகளுக்கும், கரடு முரடானவைகளுக்கும் ஐ வாண்ட் டு ஷோ ரூத் அண்ட் நகோமி டு யூ. நகோமி அவனுடைய வாழ்க்கை அப்படியே கோணலா மோவாபுக்கு போயிருச்சு. ஆனா இந்த அம்மா அந்த கோணலை சரி செய்யறாங்க ஃபர்ஸ்ட். எஸ் ஆர் நோ? அந்த கோணலை சரியாக்குகிற பொறுப்பை நகோமி எடுத்துக்கிட்டாங்க. இந்த கரடானவைகளை சமமாக்குகிற பொறுப்பை ரூத் எடுத்துக்கிட்டாங்க. ஆமென். இப்படி ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆயத்த பணிகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்ததுனாலதான் இவருடைய வாழ்க்கையில எல்லாம் தேவனுடைய மகிமை வெளியிறங்கமாச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ப்ராமிஸ், காட் இஸ் ரெடி டு ரிவீல் ஹிஸ் க்ளோரி. கர்த்தருடைய மகிமையை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா அந்த மகிமை வெளிப்படுவதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஆயத்த பணிகளை இந்த வாரத்துல நீங்க செய்து முடிக்கணும். ஆவியில போய் நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. தேவ சமூகத்துல போய் உட்காருங்க. கர்த்தர் சில மலைகளை உங்களுக்கு காமிப்பார். நீங்க நொறுக்குங்க அவைகளை. கர்த்தர் தான் உங்க பற்களை புதிதும் கூர்மையும் உள்ள பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன் வாக்கு பண்ணிருக்காரு. அதை வச்சு நொறுக்குங்க. ஆமென். சில பள்ளத்தாக்கள் நிரப்பப்பட வேண்டும். சில அவிசுவாசமான வார்த்தைகள் அதெல்லாம் ஃபில் பண்ணணும். சில விஷயங்கள்லாம் ஃபில் பண்ணணும். அது இல்லாததுனால்தான், அந்த குறைச்சலினால்தான் கர்த்தரால கிரியை செய்ய முடியல. கர்த்தர் அதெல்லாம் நிரப்புறதுக்கு உதவி செய்யட்டும். கோணலா இருக்கிற வாழ்க்கை, கோணலா எடுத்த முடிவுகள், சில சில காரியங்கள், சில கோணலான கிரியைகள், இவர்களெல்லாம் கர்த்தர் மாற்றட்டும். சில கரடான காரியங்கள், இவர்களெல்லாம் கர்த்தர் சமமாக்கட்டும். நீங்க சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது நான் நம்புறேன், இந்த வார்த்தையை கேட்டு இதை ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில இந்த 4 அட்லீஸ்ட் ஒன்னையாவது கர்த்தர் உங்களுக்கு ரிவீல் பண்ணுவார். ஏதாவது ஒரு இடத்துலயாவது ப்ராப்ளம் இருக்கும். ஒன்ன சரி செஞ்சிருப்பீங்க, ஒன்ன சரி செய்யாம இருப்பீங்க. ஏன்னா இது மூலியமா தான் கர்த்தர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மகிமையை விளங்க பண்ண போகிறார். ஒரு யோவானை கொண்டு கர்த்தரால் அதை செய்ய முடியும்னா, ஒரு பிரின்சியை கொண்டு, ஆமென், என்னை கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஆயத்தப்படுத்துறேன்ப்பா, நீங்க வாங்கப்பா. நான் ஆயத்தப்படுத்துறேன்ப்பா, நீங்க வாங்கப்பா. நான் ரெடிப்பா. நான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறேன்ப்பா. ஆமென். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆமா, ரோடு போடுறது என்ன அவ்வளவு ஈஸியா? பள்ளத்தை நிரப்புறது என்ன ஈஸியா? நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்படணும், வெயில்ல கஷ்டப்படணும், எவ்வளவு வேதனை நடுவுல தான் அவங்க அந்த காரியத்தை செய்வாங்க. ஆனா அதுக்கு மேல ஜாலியா அவங்க போயிருவாங்க. ஆனா நீங்க அதை செய்து முடிக்கும் பொழுது அந்த எப்படி அந்த மினிஸ்டர் அந்த ஊருக்கு வந்து பார்வையிட்டு அதனுடைய மேம்பாட்டு பணிகளுக்கெல்லாம் நிதி ஒதுக்குற மாதிரி நீங்க அழகா ரோட போட்டீங்கன்னா அப்பா உள்ள வந்து பார்த்து பார்வையிட்டு எங்கெல்லாம் பிரச்சனையோ அதெல்லாம் சரி செய்து உங்களுக்கான காரியங்களை, உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை, உங்களுக்குரிய மேன்மைகள் எல்லாம் கர்த்தர் ஒதுக்கி தருவார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. For God to reveal His glory, there should be one woman raising to prepare the way. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிறதுக்கு ஒரு பெண், ஒரு ஸ்திரீ எழும்பி அந்த ஆயத்த பணிகளை செய்யணும். இன்னைக்கு ஆயத்த பணிகளை செய்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்ம மேல ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்ற போறார். நம்புறீங்களா? நான் ப்ரிப்பேர் பண்றேன்ப்பா, நான் இன்னைக்கு நான் ஒத்துக்கிறேன்ப்பா. ஆமாப்பா, எங்க வீட்டுல சில
என் வாழ்க்கையில சில பள்ளங்கள் இருக்கு. சில நேரத்துல நான் பேசுற வார்த்தை, சில நேரத்துல நான் நடக்கிற கிரியைகள், தேர் ஆர் சர்டன் வேலிஸ் இருக்கு. சில மலைகள் இருக்கு எங்க வீட்ல, சில குன்றுகள் இருக்கு, சில கரடு முரடான காரியங்கள் இருக்கு, சில கோபங்கள், கசப்புகள், வெறுப்புகள் அதெல்லாம் இருக்கு. இந்த கரடெல்லாம் கர்த்தர் சமப்படுத்த விரும்புறார். அல்லேலூயா. ஆமா, சில வைராக்கியங்கள் இருக்கு. இந்த வைராக்கியம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வர்றதுக்கு தடை சகோதரியே. நீங்க வச்சிட்டு இருக்க அந்த வைராக்கியம் வருஷ கணக்கில் உங்க இருதயத்துல வச்சிட்டு இருக்கீங்களே, அந்த வைராக்கியம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வருகிறதுக்கு ஒரு தடை. ஹalleluya. சில கோணலான சில ஆக்டிவிட்டிஸ், சில இன்டிசிப்ளினரி ஆக்டிவிட்டிஸ், இதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருவதற்கு, அவருடைய மகிமை வெளியரங்கம் ஆகுறதுக்கு ஒரு தடை. ஒருவேளை நீங்களோ இல்ல உங்க குடும்பத்திலயோ இல்ல இந்த ஊழியத்திலயோ யார் அதை செய்து கொண்டிருந்தாலும் அவைகளை சமமாக்க, அவைகளை தாழ்த்த, அவைகளை உயர்த்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கிருபைகளை தருகிறார். எத்தனை பேர் ஆமென். என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு சந்தோஷம். இட்ஸ் a joy. ஏன்னா ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு, நான் மகிமையை விளங்க பண்ண போகிறேன். நாமே the glory is going to be revealed. எல்லாரும் சேர்ந்து என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. மகிமை, என் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். சொல்லுங்க, வெளியரங்கமாகும். the glory is about to reveal. the glory is about to reveal. இயேசுவின் நாமத்துல ஃபர்ஸ்ட் நம்ம விசுவாசத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணலாம். வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபம் பண்ணலாம். என் வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். ரிவீல் ஆக போகுது. மாம்சமானவர்கள் பார்க்க போறாங்க. என்னை சுற்றி இருக்கிற மாம்சமானவர்கள் பார்க்க போறாங்க. என்னை சுற்றி இருக்கிற மாம்சமானவர்கள் பார்க்க போகிறாங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில அவருடைய மகிமையை வெளியரங்கமாக்க இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். கையில பிடிச்சுக்கோங்க. அப்பா, நான் விசுவாசிக்கிறேன். அப்பா, இந்த ஐசியா 40ஆம் அதிகாரத்தினுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய மகிமை வெளியரங்கம் ஆகட்டும். அன்றைக்கு உம்முடைய மகிமை கலிலேயா, சமாரியா, எருசலேம் எல்லா குடிகளிலும் ஆண்டவரே உம்முடைய மகிமை வெளியரங்கம் ஆனது. நீர் அற்புதங்களை செய்தீர், நீர் அடையாளங்களை செய்தீர், நீர் விடுதலை ஆக்கினீர், நீர் சுகம் கொடுத்தீர். இவைகள் எல்லாம் நீர் செய்வதற்கு முன்பாக ஒரு மனுஷன் வந்து உமக்கென்று ஒரு வழியை ஆயத்தப்படுத்தினது போல இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில அற்புதம், அடையாளம், சுகம், நன்மை, மேன்மையை நான் பெற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவரே ஒரு ஆயத்த பணிகளை செய்வதற்கு இன்றைக்கு நான் பொறுப்பா யோவானை போல எழும்புகிறேன். சொல்லுங்க, யோவானின் பலமும் ஆவியும் உங்கள் மேல இப்ப இறங்கட்டும். அந்த அனாயிட்டிங்க கேளுங்க, அந்த அபிஷேகத்தை கொடுங்கப்பா. இந்த பணிகளை செய்கிறதற்கு ஆண்டவரே மலைகளையும் குன்றுகளையும் தாழ்த்துகிறதுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுங்க. பள்ளத்தாக்குகளை நிரப்புகிறதுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுங்க. கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ரியலா ஷெதராபா, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பள்ளங்கள் நிரப்பப்படுவதற்கு கோணலானவைகளை செவ்வையாக்குகிற அபிஷேகத்தை கொடுங்கப்பா. கரடானவைகளை சமமாக்குகிற அபிஷேகத்தை கொடுங்க. அன்றைக்கு யோவானுக்கு அதை கொடுத்தீரே, இன்றைக்கு எங்கள் மேல் அதை ஊற்றும் அப்பா. ஊற்றும் இயேசுவின் நாமத்துல பெற்றுக்கொள்வோம். கைகள் நல்ல வலது கையை உயர்த்தி பெண்கள் ஜெபிங்க. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உங்க மேல வைக்கிறார். உங்க கரங்களை கொண்டு, உங்கள் உதடுகளை கொண்டு கர்த்தர் இன்றைக்கு பள்ளங்களை நிரப்புறார். என்ன பள்ளங்கள் இருந்தாலும், அவ்விசுவாசம் என்கிற பள்ளம், சோர்வு என்கிற பள்ளம், எந்த பள்ளத்துக்குள்ள இப்ப இருந்தாலும் கர்த்தர் அந்த பள்ளங்களை நிரப்புகிறார். பயம் என்கிற பள்ளம், அந்த பாராக்கின் பள்ளத்தை தெபோரால் எழும்பி நிரப்பினா கர்த்தர் உன்னை கொண்டுதான் செய்யறார். உன் அந்த சத்துருக்களை இழுத்து கொண்டு வந்து உன் கைகளை ஒப்பு கொடுப்பார். அந்த வாக்குத்தத்தம் அந்த பள்ளத்தை நிரப்பி பாராக்கை எழும்பி நடக்க பண்ணினதே இயேசுவின் நாமத்தில். உங்க வீட்டுல டிஸ்கரேஜ்மெண்டோடு இருக்கிறவங்க, ஒருவேளை நீங்களே அப்படி இருந்தாலும் தேவ ஆவியானவர் இப்பொழுது அந்த பள்ளங்களை நிரப்புகிற ஒரு அபிஷேகம், உங்க வாயில் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், ஒரு பள்ளத்தாக்குள்ள உங்களை அமரச் செய்து சத்துரு இருப்பானா? இல்ல, கர்த்தருடைய சத்தியம் வெளிப்படுகிறது. வார்த்தை இந்த பள்ளத்தாக்க நிரப்பட்டும். வார்த்தை இந்த அவிசுவாசம் என்கிற பள்ளத்தாக்க நிரப்பட்டும். வார்த்தை நிரப்பட்டும். பள்ளங்கள் நிரப்பப்படுகிறது இயேசுவின் நாமத்துல. இந்த ராத்திரி கர்த்தருடைய வார்த்தை என்கிற கர்த்தருடைய வார்த்தை இந்த பள்ளங்களை நிரப்புவதாக. அன்றைக்கு தெபோலுடைய வார்த்தை பாராக்கின் பள்ளங்களை நிரப்பி அவனை எழும்பச் செய்தது போல எல்லா பள்ளங்களையும் நிரப்புகிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகளும் ஜபங்களும் உடைய பிள்ளைகளின் வாயில் வைக்கப்படுவதாக. ஆண்டவர் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என் கைகளை நான் ஈட்டியை பிடிக்கிறேன். அன்றைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், யாகேல் பிடித்தது போல ஈட்டியை பிடிக்கிறேன். கர்த்தாவே, நீர் பிரவேசிக்க கூடாதபடி ஆண்டவரே மலை போல் இருக்கிற எல்லா மலைகளும் குன்றுகளும் சின்னதானாலும் பெருசானாலும் even the small thing, குன்றுகளா இருந்தாலும், mountains and the hills, ரெண்டையும் நாங்க இயேசுவின் நாமத்துல உடைக்கிறோம். ஈட்டியை பிடிங்க. கைகள்ல பிடித்து என் கர்த்தர் உட்பிரவேசிக்க முடியாதபடி, என் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக முடியாதபடி இருக்கிற எல்லா மலைகளையும் குன்றுகளையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நொறுக்கி ஜெபிக்கிறோம். மேட்டிமையான சிந்தைகள் நொறுக்கப்படுவதாக. கர்த்தர் உள்ளே பிரவேசிக்க முடியாதபடி அவருக்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும்
இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நொறுக்கி ஜெபிக்கிறோம். கோணலானவைகளுக்காக ஜெபிப்போமா? ஆண்டவரே, கோணலான முடிவுகள், கோணலான எண்ணங்கள், மாம்சத்துக்குரிய கிரியைகள், ரலா ஷீகா தர்ரபா, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது எங்கள் குடும்பத்தில் கோணலாவணையை செவ்வையாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் செவ்வையாகட்டும், ஸ்ட்ரெயிட் ஆகட்டும். Let it be straight in the name of Jesus. Every crooked path, let it be straight in the name of Jesus. சீராய் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ரீகா ராபா தர்ரபா, கோணலான வழிகள், கோணலான முடிவுகள், கோணலான எண்ணங்கள், ரலல செக துரபோ செஹது ரபோ வலஷே அரலிசே நஹோமி கோணலான வழிகள்ல போய் மோவாபில் இருந்தது போல எல்லா கோணலானவைகளையும் கர்த்தர் சரியாக்குவாராக, நேரா திரும்பி வர அன்றைக்கு கர்த்தர் நஹோமிக்கு உதவி செய்தாரே. கோணலாய் போனவள் திரும்பி நேராய் வந்தாலே பெத்லஹேமுக்கு இயேசுவின் நாமத்தில் நேராக்குவாராக, வழிகளை நேராக்குவாராக கர்த்தர். ஷக்கா துரபோலி சேகா பலன்தான் ஆண்டவரிடத்துல கேளுங்கப்பா. எல்லா கோணலானவைகளையும் நேராக்க எனக்கு அபிஷேகத்தை தாங்கப்பா. எதெல்லாம் என் வாழ்க்கையில கோணலா இருக்கோ எனக்கு வெளிப்படுத்தி காண்பீங்கப்பா. Reveal it to me, Lord. Reveal it to me. Revelation கேளுங்க ஆண்டவரிடத்துல. வெளிப்பாடுகள் தாங்க ஆண்டவரே, வெளிப்பாடுகள் தாங்க. எது எங்களுடைய வாழ்க்கையில் கோணலா இருக்கிறது, கோணலா எடுக்கப்பட்ட காரியங்கள், கோணலாய் போய்கொண்டிருக்கிற பாதைகள் இயேசுவின் நாமத்தில் நேராக்கப்படுவதாக. எல்லா கரடு முரடுகளும் சமமாகட்டும். ரூத் சமமாக்கினாலே, அவருடைய கிரியையினால சமமாக்கினாலே, எல்லா கரடு முரடுகள், எல்லா தவறான இன்டிசிப்ளினரி ஆக்டிவிட்டிஸ், ஒழுங்கற்ற கிரியைகள், ஒழுங்கற்ற எண்ணங்கள், எல்லா விதமான சீர்கேடானவைகள் இயேசுவின் நாமத்துல கர்த்தர் மாற்றுகிறார். அந்த சொல்லுங்க, எங்க வீட்டுல இருக்கிற எல்லா ஒழுங்கற்ற காரியங்களையும் சரி செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க. ஒழுங்கற்று இருக்கிற என் குடும்பத்துல ஒழுங்கற்று இருக்கிற, மினிஸ்ட்ரியில ஒழுங்கற்று இருக்கிற, ஒழுங்கில்லாம இருக்கிற, கர்த்தர் வச்சிருக்கிற அந்த ஒழுக்கத்துக்கு மாறா இருக்கிற கிரியைகள் எங்க குடும்பத்துல இருந்து மாற்றப்படட்டும். தேவன் உட்பிரவேசிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா இன்டிசிப்ளினரி ஆக்டிவிட்டிஸ், எவ்ரிதிங் which is not in the place, எதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல இல்லாதபடி, எதெல்லாம் எந்த நேரத்துல செய்யப்படணுமோ அதெல்லாம் செய்யாதபடி ஒழுங்கற்று இருக்கிற சகல கிரியைகளையும் கர்த்தர் இன்றைக்கு மாற்றுகிறார். ராபோ லீஷே காதோ ரூபா சேத ராமா ஷேகாபா. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரே நிமிஷம். இல்லங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஒரே விஷயம் நம்ம பாடி இதை முடிக்கலாமா? பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், நிரம்புங்கப்பா. மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கர்த்தாவே, கரடான எல்லாவற்றையும் சமமாக்கி, கோணல்களை செவ்வையாக்கி, மலைகளை தாழ்த்தி, பள்ளத்தாக்குகளை நிரப்பி உம்முடைய மகிமை எங்களுடைய வாழ்க்கையில காண செய்யும். கடைசியா 2 கையை உயர்த்தி ஜெபிப்போமா? அப்பா, உங்களுடைய 2ஆம் வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்து, எங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்து. நீர் ஆண்டவரே, நீர் வந்து இந்த பூமியில எங்களை எடுத்துக்கொண்டு போவதற்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் மாற்றி, என் முதல் வருகையில வந்து எப்படி செய்திரோ, செகண்ட் கம்மிங்ஸ் எங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. இந்த உலகத்துல எது இருந்தாலும் உங்க பரலோகத்தை நாங்க மறக்காதபடி ஆண்டவரே, எங்களை கர்த்தர் நீர் பாதுகாத்துக்கணும். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. நாங்க ஆயத்தமாய் காத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். Thank you so much. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த 4 பாயிண்ட்ஸை வச்சு ஜெபம் பண்ணுங்க. Pray for the second coming also. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த சேனல் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நானும் அதை அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். Thank you so much. Thank you.